வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக மார்க்கெட் போகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 24,800 இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த எல்லோ ஜோன் உடைக்க விடான்னு சொல்லியிருந்தோம். அது உடைச்சா கொஞ்சம் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோனில் கொடுத்துட்டு இந்த லெவலில் உடைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சைடு வேஸ் தான் இருந்துச்சு. இந்த ஜோன் இடையில நான் போட்டு பார்த்தேன், எங்கே எடுப்பான்னு பார்க்க தான் நான் போட்டிருந்தேன். ஆனால் அதை அப்டேட் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஜோனை பிரேக் பண்ணாலும் வீக்காக அதை பார்த்தீங்கன்னா அதனால சைடுவேஸ் செட்டப்பில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை உடைச்சான். சப்போர்ட் மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதிலேருந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை உடச்சாலே வீக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனா வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கேண்டில் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் சப்போர்ட் கீழே தான் கொடுத்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது செகண்ட் சப்போர்ட் ரேஞ்சு 2 சப்போர்ட் தான் கொடுத்துருந்தோம். இதை பிரேக் பண்ணிட்டு ரொம்ப ஃபால் ஆகிடுங்கிறத இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சப்போர்ட் நியரஸ்ட்டு வந்துட்டு அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் இருந்துச்சு. சரி, ஓகே. செய்து பார்ப்போம். சென்செக்ஸ் பார்ப்போம். அப்புறம் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோனுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லோ ஜோனுக்கு வரைக்கும் ஸ்ட்ராங் சொல்லியிருந்தோம். உடச்சிட்டாலே மார்க்கெட் வீக்குங்க மாதிரி சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஓப்பனே கீழே கொடுத்து மேலே போய் க்ளோஸ் வச்சாலுமே அதுக்கப்புறம் இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. ஒரு சைடுவே செட்டப் உள்ள தான் ஃபுல்லாகவே இந்த மார்க்கெட் இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் மற்றும் திங்கக்கிழமை என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட ஃபீச்சர் சார்ட் வச்சுருக்கேன். அதில் வீக்லி வச்சுருக்கோம். இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோசிங்கே பக்காவாக வச்சுருக்காங்க. சாரி, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் மேலே தான் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டிருக்கு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். அது எவ்வளோ தரும்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிலோட, இந்த ரெட் கேண்டலோட கிரீன் கேண்டலோ 25,389 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொண்டு வீக்லி படி. சரி, ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி நம்ம இந்த இடம் தான் ஸ்ட்ராங் ரெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ரேஞ்சு டபுள் டாப் போட்டு இறங்கி மறுபடியும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்டும் முடிஞ்சு இந்த ஹைக்கு மேலே தான் க்ளோசிங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை, இந்த ஹை அதாவது 24,750 அந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம வீக்லியில் போட்டிருந்தால் அந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,389 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா எவ்வளோ தூரம் வர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் கேண்டோட ஹைக்கு தான் வரதுக்கான வாய்ப்பு அது. இறங்குனுச்சுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் இறங்கினாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 23,850 அப்படிங்கிறதா அதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா நம்ம டேவோட லோ தான் 24,601 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,565 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 24,463. அதை போல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 24,663 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,730. தேர்ட் வந்து பார்த்தோம்னா நேற்றோட ஹை தான் 24,758. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹையை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் ஹை மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் பார்த்தோம்னா இந்த இடங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இந்த லெவல், அதாவது இங்கே பிரேக் பண்ணால் இந்த லெவல் வரைக்கும் போய்ட்டு திருப்பி செல்லிங் வரதுக்கான ஒரு செட்டப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு டு செகண்ட் சப்போர்ட், இது ஸ்ட்ராங் சப்போர்ட், இதை உடைச்சானா மார்க்கெட் வந்து 24,463 ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இது வரைபடமாக போட்டுருவோம். மார்க்கெட் வந்து இந்த லெவலை உடைச்சிட்டாங்க, இந்த லெவலை உடைச்சிட்டாங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே விழுகத்தான் வாய்ப்பு இந்த லெவலை உடைக்கும் பட்சத்தில். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துட்டு இந்த ரேஞ்சு போயிட்டு இங்கேருந்து செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை தாண்டினா தான் அடுத்த புல்லிஸ் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டு கீழே வரும். அதேபோல் இந்த சப்போர்ட்டை தொட்டாலும் மேலே போகும். இந்த சப்போர்ட்டை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். அது 24,463 இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். போய் வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். அதுபடி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த இடம் தான் 58,690 நம்ம நேற்று கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதே ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். அது பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். 60,805 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில்.
அதே சமயத்தில் லோவர் பிரேக் பண்ணணும் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இந்த விக்கோட அதாவது இந்த டோஜோட ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 55,166 வரைக்கும் சப்போர்ட் லெவல் இருக்குது. இது வீக்லி படி டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடம் தான் ஸ்ட்ராங் ரெசன்ஸாக இருக்குது. வீக்லி செட்டப் தான் அப்படியே இருக்குது. 58,690 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசன்ஸாக இருக்கும். இந்த லெவலில் தட்ட ஒரு செல்லிங் இருக்கும். இது பிரேக் பண்ணால் ஒரு புல்லிஸ் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இந்த கேண்டலோட ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 55,650 டே கேண்டில் செட்டப் படி இந்த இடம் தான் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் டேவோட லோ தான் 57,871 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,783 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 57,581. அதேபோல் ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா டேவோட ஹை தான் 58,130 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 58,212. தேர்ட் வந்து 58,533. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயுமே 2 எல்லோ ஜோன் செட்டப் தான் அப்படியே சேமாக இருக்குது. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த எல்லோ ஜோன் போட்டுருக்கோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் இந்த ரேஞ்சு தொட்டுட்டு இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இது சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இந்த லெவலுங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டும் செகண்டும். இந்த லெவலில் உடைச்சானா மார்க்கெட்டு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். என்ன மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறத வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டில்லையோ இல்லை இந்த ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் கூட வந்துட்டு போகலாம், வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ உடைக்கும் பட்சத்தில் இல்லை இது உடைக்கல மார்க்கெட் ஓப்பன் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா மறுபடியும் ஃபால் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரைக்கும் சைடுவேஸ் தான். இந்த ரேஞ்சு மேலே எங்கேயுமே நேற்று மாதிரி வாய்ப்பு இருக்கும். இல்லை எந்த லெவலில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பில் தான் தெரியுது வீக்லி கேண்டெல்லாம் பார்த்தோம்னா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பார்ப்போம், சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த லெவலை தாண்டணும். பாக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே க்ளோசிங் இருக்குமே செட்டப் இருக்குது. இவன் மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. இருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு மைனராக டே செட்டப்பில் பார்த்தோம்னா இந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஏரியா மாதிரி வரும். அதுக்கிட்ட தான் ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக போட்டுருக்காங்க வீக்லியில். அதுபடி பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ண வச்சால் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த போன வாரத்தில் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த க்ரீன் கேண்டில் லோ வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். 82,206 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லெவலில் உடைச்சானா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கேண்டோட லோ இல்லைனா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சேமில் தான் இருக்குது. ரெட் கேண்டில் லோ வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வீக்லி படி டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கீழே இருக்குது. இதுபடி பார்த்தா வீக்கு. அதே சமயத்தில் இந்த ஹையை அதாவது 79,143 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி வச்சுட்டு அடுத்தது புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியல இந்த ரெட் கேண்டோட லோவை அதாவது இந்த பெரிய ரெட் கேண்ட் இருக்கிற இந்த லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ஹை வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். நம்ம வீக்லியில் இந்த லெவல் சொல்லியிருப்போம் 75,400 சொல்லிட்டு. டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா 76,210 சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கும் இறங்குனுச்சுன்னா. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஹையை பிரேக் பண்ணி போகிற செட்டப் தான் இருக்குது. அப்படி போகும் பட்சத்தில் இதுவும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் டேவோட லோ தான் 78,377 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 78,237. தேர்ட் வந்து 78,008 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதேபோல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 78,650 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் டேவோட ஹை தான் 78,757. தேர்ட் வந்து 79,000 ரவுண்ட் ஃபிகரில் இருக்குது. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதுலேயுமே 2 எல்லோ ஜோன் செட்டப் தான் இருக்குது. இப்போ இந்த எல்லோ ஜோனுக்கு உள்ளே வரைக்கும் மார்க்கெட் வந்து ரேஞ்சு போண்டோம் சைடு வைஸாக இந்த இதுக்கு தொட்டால் மேலே தொட்டால் கீழே வரும், கீழே தொட்டால் மேலே வரும், அந்த மாதிரி இருக்கும். எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே ஒரு கேப் அப்போ எல்லாரும் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து வந்துட்டு திருப்பி இந்த லெவலில் சப்போர்ட்டு மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் இது பிரேக் பண்ண பட்சத்தில். இல்லை மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பார்த்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வரைக்கும் ரேஞ்சு பவுண்டு தான் இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸ் இருக்கும். அதுலேருந்து 79 பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.